உன்னைத்தானே அங்க என்ன பண்ற? மனுஷனா பிறந்தவன் பயக்காட்டுக்கு போய் வந்தான்னா அவனுக்கு குடிக்க தண்ணி உண்டாந்து கொடுக்க வேண்டாம்? நல்ல குழுந்த நீத்து பாகமா ஒரு வெங்கல பாத்திரத்துல எடுத்துட்டு வா. சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், காதா கேட்கல. என்ன பேசாம இருக்கிற? கேட்கிறேன், பதில் அமைக்க அரஞ்சல பாருங்க. உன்னை அடிச்சா திருப்பி அடிக்க மாட்டேன். என்னம்மா? ஒண்ணும் இல்லப்பா, பசி வந்தது. பாழும் வயிறே ஏன் இந்த பாடுபடுத்துறேன்னு வைத. வகுத்த திட்டினா பசி தீர்ந்து போயிடுமா? குத்துக்கல்ல திட்டினா பத்தினிய திட்டினதாக ஆய்விடுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. என்னமோப்பா, பசியோட வந்த. உன்னை பார்த்தா ரொம்ப நல்லவனா தெரியுது. நீ கூப்பிடாத போனாலும் கூட இன்னைக்கு உங்க வீட்டுலதான் சாப்பிடுறதுன்னு நிச்சயம் பண்ணிட்டேன். அதனால என்னப்பா, நான் நினைச்சிட்டேன்னா உங்களை கண்டிப்பா நம்ம வீட்டுலதான் சாப்பிடணும்னு சொல்லிடுவேன். ஒன்னும் பயம் இல்லை. ஆனா வீடு ரொம்ப தொலைவில் இருக்குதேன்னு தான் பாக்குறேன். நாடு முழுதும் நடந்து வந்த எனக்கு உன் வீடு வரைக்கும் நடக்க முடியாதா? ஆனா இன்றைக்கே சாப்பிடுகிறேன். அது இல்லைங்க, நம்ம வீட்டுல ஏன் வீட்டுல சொல்லிட்டு வந்திருந்தேன்னா 4 கறி, கூட்டு, பாயாசம் இதுகளோட நல்லா கிடைக்கும். அதனால என்ன, உனக்கு கிடைக்கிறது எனக்கும் கிடைக்கட்டுமே. ஐயோ, அது உங்களுக்கு வேண்டாங்க. வெறும் தண்ணி விட்ட சோறா இருந்தாலும் போதும்ப்பா. வா, உன் வீட்டுக்கு போகலாம். எழுந்துரு. நீங்க இங்கே இருங்க. சும்மா கூப்பிட்டா போறாது, தொட்டுக்கிட்டு தான் கூப்பிடணுமா? இப்படி காத்தோட்டம் இல்லாத இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருந்தா இந்த கட்டில வேணா குடிச்சு அப்படி போட. ஏன் வாசல்லே கொண்டு போட்டுடு. சரி, இந்த நீ விசிறினது போதும். போனா போகுது. தலைய நல்லா சீவி. என்ன அடாடாடா வாசம், தாழம்பூ வாசம். ஆமா, நீ வாங்கி கொண்டாந்து வச்சிருக்கீல்ல. அதுக்கு நான் என்ன செய்யறதா? உன் தலையிலேயே இயற்கையா இருக்குது. தானே என்னமா வழியில ஒரு ஆச்சி, அவங்க ரொம்ப வயதானவங்க, 4 நாளா பட்னியா. ஐயோ பாவம். நம்ம வீட்லயே என்ன விருந்தா? ஆமா. நீ கட்ட ஆட்டுக்கு விருந்து வரையா? கோயில் மாடு மாதிரி ஊரை சுத்திட்டு விருந்தா குட்டியாண்டா விருந்து? இல்ல, உதவாது வர வேண்டாம்னு சொன்னேன். பின்ன எப்படி வந்தாங்களா? அவங்களுக்கு நம்ம வீட்டு விஷயம் தெரியாது போல வந்துட்டாங்க. நீ சொல்றதுக்கு என்ன? சொன்னேன், சொல்ல தெரியாது. ஐயோ, ஆயிட்டாவே. பாவம், ரொம்ப வயதானவங்க. இந்த ஒரு தடவை மட்டும்